சக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில மங்களம் தரக்கூடிய மகர மீன் தரிசனம் பற்றியும் உவரி சுயம்புலிங்க சுவாமி வைகாசி விசாக மகிமை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல பழமையும் பெருமையும் நிறைஞ்சது. வங்க கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான சிவாலயம். கடல், தெப்பக்குளம், கருவறை லிங்கம் மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய புண்ணியமான ஒரு தலம். வெண்மணல்கள் கம்பளம் விரிக்க, கடல் அலைகள் சாமரம் வீச, வேப்பமர காற்று மணமணக்க, கருணையே வடிவாக அருளாசி புரிகிறாரு மூலவர் சுயம்புலிங்க சுவாமி. லிங்கங்கள்ல பல வகை இருக்கு. இதுல சுயம்புலிங்கம் ரொம்பவும் மகிமை வாய்ந்தது. இந்த லிங்கம் மனிதனுடைய கைப்பட செய்யாது, பூமியில இருந்து தானாவே தோன்றினது. இன்றைய உவரி அன்று கடம்பவனம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. மணற்குன்றுகள் நிறைந்த பகுதியில கடம்பு கொடிகள் அதிகம் வளர்ந்திருந்துச்சு. உவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்டப்பனை அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஆயர்குல பெண் ஒருத்தவங்க தினமும் பால் விற்கிறதுக்காக உவரிய கடந்து போவாங்க. அப்படி போகும்போது சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது கால் இடறி விழுந்துட்டே இருந்தாங்க. இது தினமும் நடந்துட்டு வந்துச்சு. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த பெண்ணுடைய கணவன் கால் இடற காரணமாக இருந்த கடம்ப மரத்து வேரை வெட்டி வீழ்த்தினாரு. அப்போ அதிசயமா கடம்ப வேர்ல இருந்து ரத்தம் பீரிட்டு எழுந்துச்சு. இதை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைஞ்சான். அப்போ அங்க இருந்த ஒரு பெரியவர் மேல சாமி அருள் வந்து, இந்த இடத்துல நான் தான் குடிகொண்டிருக்கிறேன், எனக்கு கோவில் கட்டி வழிபடுங்கள், உங்களுடைய குடும்பத்தை தலைமுறை தலைமுறையா நோய் நொடி இல்லாம காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். சிவலிங்கத்துடைய தலையில வெட்டுப்பட்டு ரத்தம் வழிந்த இடத்துல சந்தனத்தை பூசுங்க, ரத்தம் வடிகிறது நின்னுடும் அப்படின்னு சொன்னார். மணற்பாங்கான அந்த இடத்துல அதிசயமா ஒரு இடத்துல சந்தன மரம் இருந்துச்சு. அதோடைய கொம்பை உடைச்சிட்டு வந்து சந்தனத்தை பூசி லிங்கத்து மேல சாத்த ரத்தம் வடிகிறது நின்றுடுச்சு. அதன் பிறகு பனை ஓலைகளை கொண்டு கோவிலை கட்டி வழிபட்டாங்க. நாளடைவில் கோவில் கட்டப்பட்டுச்சு. நாளுக்கு நாள் சுவாமியுடைய அற்புதங்களும் அருளாடலும் வெளிப்பட்டுச்சு. வெண்குஷ்டம், வயிற்று வலி போன்ற நோய்கள் பறந்து ஓடிருச்சு. சுவாமியுடைய சந்தனத்தை உட்கொண்டா தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு பக்தர்கள் நம்பினதால கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு. சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்த வரலாற்றை நினைவு கூறும் வகையில பக்தர்கள் கோவில்ல கடல்ல நீராடி திலாப்பெட்டியில மணல் எடுத்து தலையில சுமந்து தரையில குட்டக்கூடிய வித்தியாசமான நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. 5, 11, 21 பெட்டிகள்ல மண் சுமக்கிறாங்க. இப்படி செய்யறதால இறைவன் பொன் அருள்வதாக ஒரு ஐதீகம். இப்படி மண் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்துறதால பாவ வினைகள் தீரும், நோய்களும் கஷ்டங்களும் விலகும், செல்வங்கள் குவியும், புகழ் சேரும், கல்வி அறிவு அதிகரிக்கும், நினைத்த காரியம் வெற்றியடையும். சுயம்புலிங்கத்துடைய அருள் என்னைக்குமே மண் சுமந்தாருடன் நிலைத்து நிற்கும் அப்படின்னு பெரியோர் சொல்றாங்க. வருடந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் மூலவர் சுயம்புலிங்கம் மேல சூரிய கதிர்கள் விழக்கூடிய அபூர்வமான நிகழ்வு இன்னைக்கும் நடந்துட்டு வருது. இந்த அதிசய சம்பவத்தை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுறாங்க. இந்த கோவில்ல வருஷந்தோறும் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்கள்ல ஒண்ணுதான் வைகாசி விசாக திருவிழா. இந்த திருவிழாவின் போது சுவாமி அன்பே சிவமாக, சிவமே முருகப்பெருமானாக மகர மீனுக்கு காட்சி கொடுப்பார். இந்த விழா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. சுவாமி மகர மீனுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய தரிசனத்தை தரிசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில மனக்குழப்பம் நீங்கி மங்கள வாழ்வு அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா வருகின்ற 29ஆம் தேதி துவங்கி 2 நாட்கள் நடக்குது. விழாவுடைய முதல் நாளான வருகின்ற 29ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் 1008 சுமங்கலி பூஜை நடக்குது. தொடர்ந்து 7 மணிக்கு பரதநாட்டியம், சமய சொற்பொழிவு நடைபெறுது. விழாவுடைய சிகர நாளான 30ஆம் தேதி விசாக திருநாள் அன்னைக்கு 4 மணிக்கு கோவில் நடை திறந்து 5 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், உதயமார்த்தாண்ட சிறப்பு பூஜை காலை 9 மணியிலிருந்து திருவாசகம் முற்றோதல் 11 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், உச்சிகால பூஜை நடக்கும். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படுது. மாலையில சமய சொற்பொழிவு, தேவார இன்னிசை கச்சேரி நடக்குது. இரவு சுவாமி சப்பரத்துல எழுந்தருளி மேளதாளம், வானவேடிக்கை முழங்க வீதி உலா வந்து மகர மீனுக்கு காட்சி கொடுத்தல் நிகழ்ச்சி நடக்குது.
வைகாசி விசாக திருவிழாவை காண குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கில் மக்கள் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்வை தரிசிக்கிறவங்களுக்கு மங்களம் நிறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அன்றைய பஸ் வசதி இல்லாத காலத்துல மக்கள் கூண்டு வண்டிகள்ல கட்டுச்சோற்றை கட்டி தொங்க விட்டு கூண்டுக்கு மேல சமையலுக்கு தேவையான பாத்திரமும் உணவுப் பொருட்களும் வச்சிருப்பாங்க. அவள், மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், அரிசி மாவு வச்சு வண்டியில ஏற்றி வண்டிக்குள்ள வைக்கோலை நிரப்பி வச்சிருப்பாங்க. அரிக்கேன் விளக்கு வண்டியுடைய அடியில தொங்கும். அந்த விளக்குழியில குமரி மாவட்டத்துல ஒவ்வொரு ஊரிலிருந்தும் 30 வண்டிகளுக்கு மேலா மக்கள் ஏற்றிக்கொண்டு உவரிக்கு வருவாங்க. கோவிலுக்கு மேல்புறத்துல பூரண புஷ்கலா சமேத வன்னிய சாஸ்தா சன்னதி அமைஞ்சிருக்கு. விசாகத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் சாஸ்தா கோவில்ல பொங்கலிட்டு வழிபடுறாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடக்கும். அப்போ தேரோட்டமும் நடக்குது. பங்குனி உத்திரம், ஆடி அமாவாசை போன்ற விழாக்கள் விசேஷமா கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவில்ல சிறப்பு வழிபாடு நடக்குது. அப்போ சுவாமி வாகனத்துல வீதி உலா வராரு. உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில்ல எங்கேயுமே இல்லாத புதுமையா 9 நிலைகளோட 108 அடி உயரத்துல ராஜகோபுரம் பக்தர்களுடைய நிதி உதவியோட கட்டப்பட்டு வருது. இது முழுக்க முழுக்க கருங்கல்லால கட்டப்பட்டு வருது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர்ல இருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திலையும், திருநெல்வேலியிலிருந்து 75 கிலோமீட்டர் தூரத்திலையும், கன்னியாகுமரியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைந்திருக்கு. தினமும் காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்குது. விசாக திருநாளன்று நாமும் பரமனை தரிசித்து இறை இன்பத்தில் மகிழ்வோம். நன்றி.